யூனிட் 2 லெபினிட்ஸ் தியரமில் நெக்ஸ்ட் கொஸ்டின். இந்த கொஸ்டின்லாம் இதுக்கப்புறம் வர கொஸ்டின், இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த லெபினிட்ஸ் தியரமுடைய கொஸ்டின்ஸ் எல்லாமே கொஞ்சம் மாடரேட்டாக இருந்துச்சு. இப்படி வந்தால் இப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் வர்றதெல்லாம் nth டெரிவேட்டிவ் ஃபார்ம் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்ப்போம். லெபினிட்ஸ் தியரம் யூஸ் பண்ணியும் பார்ப்போம். ஓகேவா? இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, அதனால் தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, கன்ஃபியூஸ் ஆகும், பொறுமையாக பாருங்கள். நான் பொறுமையாக தான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். y = x² e⁻x then show that என்ன சொல்லியிருக்காங்க, yன்றது இதுனா then show that yn என்ன கண்டுபிடிக்கணும், லெபினிட்ஸ் தியரம் யூஸ் பண்ணி y nth டெரிவேட்டிவ் என்ன அப்படின்னு சொல்லி இந்த சம்முக்கு ஃபைண்ட் பண்ணணும். அது எல்ஹெச்எஸும் ஆர்ஹெச்எஸும் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளை செக் பண்ண சொல்கிறாங்க. ஏன் இந்த மாதிரி சம்ஸ் வந்து எக்ஸாமில் கேட்பாங்க அப்படின்னா, நமக்கு வந்துட்டு ஈக்குவலானு கேட்கலாம், ஈக்குவலான்னு கொடுக்க மாட்டாங்க. இதில் எது கரெக்டாக இருக்குது, இப்போது yn = RHH சைடில் ப்ளஸ் இருக்கலாம், ஏதாவது ஒரு மிஸ்டேக் வச்சு கேட்கலாம். அப்படி இல்லைன்னா yn = திஸ் டேர்ம்னா y 10th டேர்ம் என்ன, y 5th டேர்ம் என்ன, என்னுக்கு பதிலாக ஏதாவது வேல்யூஸ் கொடுத்து உங்களை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. அதனால தான் நான் இந்த மாடல்லேருந்து ஒரு சம் எடுத்திருக்கேன். ஓகேவா? இப்போ y = x² e⁻x, yn = 1/2 n × n - 1 y2 minus n × n - 2 y1 1 - 2 n - 1 n - 2 y இருக்கா. ஃபஸ்ட்டு லெபினிட்ஸ் தேரம் என்னங்க, LTன்னு போட்டுக்கிறேன். லெபினிட்ஸ் தேரம் என்ன சொல்லுது, yn = ஃபஸ்ட்டு யூக்கு n வரணும், தென் v வரணும், nc1 இதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும், un - 1 vக்கு n போயிடும். ஓகேவா? ப்ளஸ் nc2 இதுலேருந்து ஒன்றை மைனஸ் பண்ணணும், un - 2 vக்கு n + 1 போயிடும். ஓகேவா? ப்ளஸ் விக்கு வந்து 1 வரும், v2க்கு வந்துட்டு v2 வரும். லாஸ்ட்டாக தான் விக்கு யார் வருவா, uvn வருவாங்க. ஓகேவா? ஃபஸ்ட்டு இப்போ இங்கே 1னா விக்கு 1 தான் வரணும், 2னா 2 தான் வரணும். ஓகேவா? இப்போது y nth டேர்ம் என்னன்னு நான் கண்டுபிடிக்கணும். இப்போ எனக்கு y என்ன கொடுத்துருக்காங்க, x² e⁻xன்னு கொடுத்துருக்காங்க. நம்ம y = x² e⁻xக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சிருக்கோமா, இல்லை, x² e⁻5xக்கு தான் மாடல் போட்டிருக்கோம். என்ன சொல்லியிருக்கிறேன், எக்ஸை வந்துட்டு வியை வந்துட்டு டக்குன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடிய டேர்ம்ஸாக எடுத்துக்கோங்க, x² எடுத்துக்கோங்க, u வந்து e⁻xஆக எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ எனக்கு என்ன தேவை, v1 தேவை. அப்போது vனா 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும். d/dx ஆஃப் x⁻nன்றது என்னது, nx⁻n - 1. ஓகேவா? ஏன் எல்லா சமுக்கும் ஃபார்முலாஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னா, புதுசாக இப்போ ஒருத்தவங்க இந்த வீடியோ பார்க்க ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாது, கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது x2னா 2x⁻2 - 1 என்ன கிடைக்கும், 2x நமக்கு கிடைக்கும். இப்போது u = e⁻x, un வேணும்னா என்ன பண்ணுவேன், e⁻x எத்தனை டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் இந்த சேம் தான் வரும். ஏன்னா d/dx ஆஃப் e⁻x = ex. ஃபார்முலாஸ் தயவு செய்து படிங்க, இல்லைன்னா நான் இது பேஸ்டாக ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன், இது பேஸ்டான ஒரு வீடியோவும் எடுத்து போடுறேன். ஓகேவா? இப்போ v2 தேவை, ஏன்னா இது இன்னும் 0 ஆகலை, 0 வர்ற வரைக்கும் நமக்கு வேல்யூஸ் வேணும். அகைன் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணனா 2 × 1 எக்ஸோட டேர்ம் என்னவாயிடும், 1 - 1ஆக மாறிடும். அப்போது 2 × anything power 0 1, அப்போ 2 மட்டும் கிடைக்கும். ஓகேவா? வேல்யூஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து ynல சப்ஸ்டியூட் பண்ணலாமா. yn = un வந்து என்னது நமக்கு, e⁻x, v வந்து என்னது, x² ப்ளஸ் nc1னா n மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா nc1னா n-ஐ 1 டைம் மட்டும்தான் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவேன். un - 1னா e⁻x தான். ஏன்னா e⁻xஐ எத்தனை டைம் நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலும் e⁻x தான் எனக்கு கிடைக்க போகுது. தென் v1 என்ன, v1 2x ப்ளஸ் nc2னா என்னதுங்க, n-ஐ 2 டைம்ஸ் டிஃப்ரென்ஷியேட், n ×
n minus 1 divided by 2 times expand பண்ணுறதுக்குன்னா 2ன்னு சொல்லி போட்டுக்கணும். அப்போது nc2னா என்னது n into n minus 1 divided by 2 u n minus 1 என e power x எத்தனை டைம் பண்ணாலும் e power x தான் கிடைக்க போகுது. v2னா என்னதுங்க 2. ஏன் நான் v3 கண்டுபிடிக்கலன்னா d by dx of constant என்னதுங்க d by dx of constant a equal to 0. ஓகே, இப்போ v3 0 ஆகிடும். நான் இதோடைய சம்மை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, இப்போ ynலேருந்து காமனாக நான் என்ன வெளியில் எடுக்கலாம் e பவர் எக்ஸை வெளியில் எடுக்கலாம். e பவர் எக்ஸ் வெளியில் எடுத்துட்டோன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2nx ப்ளஸ் n இன்ட்டு n மைனஸ் 1. இந்த 2வும் இது மல்டிபிளில் தானேங்க இருக்கும், இந்த 2 கேன்சல் ஆகிடுவான். e பவர் எக்ஸை வெளில எடுத்துட்டாச்சு. அப்போ என்ன கிடைக்கும் இது மட்டும்தான் இருக்கும். ரைட்டா, இப்போது நான் இந்த எண்ணை உள்ளே மல்டிபிள் பண்ணுறேன். பண்ணேன்னா எனக்கு என்னங்க கிடைக்கும் e பவர் எக்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2nx ப்ளஸ் n ஸ்கொயர் n இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் n ஒன்ஸ் ஆர் n. இப்போ இது என்ன சைடு LHS சைடு. அடுத்து என்ன ப்ரூவ் பண்ணணும் RHSும் ஈக்குவலான்னு சொல்லி செக் பண்ணணும். RHS சைடு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 1/2. நான் இங்கே எழுதிடுறேன், எழுதுனது பார்த்துக்கோங்க. ஓகேவா, 1/2 n into n minus 1 y2 minus n into n minus 2 y1 plus 1/2 n minus 1 n minus 2 into y. ஓகேவா, இப்போ நான் என்னென்னலாம் கண்டுபிடிக்கணுதுக்கு y1 என்னன்னு கண்டுபிடிக்கணும், y2 என்னன்னு இங்கே என்னென்னலாம் கொடுத்துருக்காங்க y1 y2 yனா நம்ம என்னங்க பார்த்தோம் y ஈக்குவல் டு இதுக்கு நார்மல் டிஃப்ரென்ஷியேஷன் கண்டுபிடிச்சாலே போதும். yனா என்னது எக்ஸ் ஸ்கொயர் இ பவர் எக்ஸு. இப்போ y1 நமக்கு என்ன கிடைக்கும் y1ன்னா இது யூவி ஃபார்மேட்டில் இருக்கா. y1னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் யூவி ஃபார்மேட்டில் இருந்தால் d by dx of uv equal to ஃபஸ்ட்டு யூவை வச்சுட்டு வியை பண்ணுவோம் dv by dx ப்ளஸ் பியை வச்சுட்டு யூவை பண்ணுவோம். கரெக்டுங்களா, இப்போ நான் இங்கே என்ன எடுத்துக்கிட்டோம் யூவை இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். யூவை எப்படி எடுத்துக்கிட்டோம் இ பவர் எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம், வியை எக்ஸ் ஸ்கொயர்னு எடுத்துக்கிட்டோம். கரெக்டுங்களா, அப்போது இங்கே y1 நமக்கு என்ன கிடைக்கும் 1 டைம் இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். e பவர் எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். dv by dxனால் நம்ம இங்கே பார்த்தோம் இல்லைங்க dv by dx v1 எப்படி எழுதலாம் dv by dxன்னு சொல்லி எழுதலாம். அப்போ என்ன கிடைக்கும் ப்ளஸ் 2 இன்ட்டு 2x ப்ளஸ் வியோட வேல்யூ என்னது எக்ஸ் ஸ்கொயர். dv by dx எத்தனை டைம் போட்டாலும் நமக்கு என்னதாங்க வரப்போகுது e பவர் எக்ஸு தான் நமக்கு கிடைக்க போகுது. ஓகேங்களா, தென் இது ரெண்டுத்துலேயும் நான் காமனாக யாரை வெளியில் எடுக்கலாம் இ பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டேன்னா ரிமைனிங் என்ன இருக்கும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x மட்டும் இருக்கும். புரியுதுங்களா, தென் நான் என்ன கண்டுபிடிக்கணும் y2 என்னன்னு கண்டுபிடிக்கணும். y2 ஈக்குவல் டு y2னா இதை 1 டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது. அப்போ பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் இதை தான் நம்ம யூவின்னு சொல்லி எடுத்து வச்சுப்போம். அப்போது ஃபஸ்ட்டு யூவை அப்படியே வச்சுக்கணும், இ பவர் எக்ஸ் அப்படியே வச்சுட்டு இந்த ரெண்டு டேர்ம்ஸாக பண்ணணும். பண்ணனா இங்கே எக்ஸ் இன்ட்டு 2 என்ன வரும் எக்ஸ் ஸ்கொயரை வச்சுட்டு ஃபஸ்ட்டு 2xை பண்ணுவோம். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2xை பண்ணால் ஒரு 2 கிடைக்குமா. அகெயின் மறுபடியும் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணனா எனக்கு என்ன கிடைக்கும் இந்த 2xை வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயரை பண்ணோன்னா ஒரு 2x கிடைக்கும். புரியுதுங்களா எப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எக்ஸ் ஸ்கொயரை பண்ணுறேன், எக்ஸ் ஸ்கொயரை வச்சுக்கிட்டு 2xை பண்ணுறேன். 2xை பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் 2 மட்டும்தான் வரும். ஓகேவா, 2 மட்டும்தான் வரும். தென் 2xை வச்சுட்டு எக்ஸ் ஸ்கொயரை பண்ணுறேன். எக்ஸ் ஸ்கொயரை பண்ணுன்னா எக்ஸ் ஸ்கொயரை பண்ணும்போது என்ன வரும் 2xன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இ பவர் எக்ஸ் அப்படியே வெளியில் இருக்கட்டும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 2x என்ன வரும் 4x ப்ளஸ் 2. ஓகேவா, இப்போ y1 கண்டுபிடிச்சாச்சு, y2 கண்டுபிடிச்சாச்சு, yயும் இருக்குது.
நமக்கு என்னென்ன தேவை y2 y1 y எல்லாமே இருக்குது. எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணலாமா? ரெண்டுமே ஈக்குவல்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும். அப்போது RHS இங்கே போட்டுக்கலாம், ஏன்னா கன்ஃபியூஸ் ஆகிடும். RHS டேர்ம் என்ன சொல்லியிருக்காங்க? 1/2 1/2 n into n minus 1 y2 வந்து என்னதுங்க? e power x x square plus 4x plus 2 மைனஸ் இருக்கா? மைனஸ் n into n minus 2 y1 வந்து என்னது? e power x x square plus 2x plus 1/2 n minus 1 n minus 2 into y ஓடது என்னது? x square e power x. இப்போது நான் இது எல்லாத்துலேயுமே எனக்கு எது காமனாக வரும்? e power x காமனாக வருமா? இந்த எல்லா டேர்ம்லேயுமே எனக்கு யார் காமனாக வருவா? e power x காமனாக வருவாங்க. அப்போ e power x காமனாக வெளியில் எடுத்துட்டேன்னா ரிமைனிங் எனக்கு இங்கே என்ன இருக்குது? n into n minus 1 இருக்குது. n into n minus 1 n into n minus 1 e power x. இதை நான் எப்படிங்க எழுதலாம்? n into n minus 1 e power x வெளில எடுத்தாச்சு. x square plus 4x plus 2 divided by 2ன்னு எழுதலாமா? இந்த 2வை காமனாகவே எடுத்துகிட்டு வந்துக்கலாம். மைனஸ் n into n minus 1 e power x வெளில எடுத்தாச்சு. அப்போது x square plus 2x divided by nothing plus n minus 1 n minus 2 e power x வெளில போயிடுச்சு. x square மட்டும் இருக்கும் divided by 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். ஓகேவா? இப்போது இது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ண போகிறோம்? சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இருங்க வரேன் ஒரு நிமிஷம். இப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன வரும்? இப்போ நான் 3 இப்போ ஸ்ப்ளிட் பண்ணுறேன். ஓகேவா? ஸ்ப்ளிட் பண்ணேன்னா e power x காமனாக வெளில எடுத்தாச்சு. n into n minus 1 divided by 2வை x ஸ்கொயருக்கு தனியாக n into n minus 1 divided by 2வை 4xக்கு தனியாக n into n minus 1 divided by 2வை 2க்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். ஸ்ப்ளிட் பண்ணியாச்சா? தென் நெக்ஸ்ட்டு யார்? n into n minus 2வை x ஸ்கொயருக்கு தனியாக மைனஸ் இருக்குது, அப்போது மைனஸ் வரும். மைனஸ் n into n minus 2 2xக்கு தனியாக ஸ்ப்ளிட் பண்ணிக்கிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு n into n minus 2 divided by n into n minus 2 divided by 2 into x square மட்டும் இருக்குங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்? தெரியணுன்றதுக்காக செப்பரேட் பேப்பரில் எழுதியிருக்கிறேன். x ஸ்கொயர் தனியாக x எல்லாம் தனியான்னு சொல்லி ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். e power x காமனாக வெளில எடுத்தாச்சு. n into n minus 1 divided by 2 into x ஸ்கொயர். அடுத்து எங்கே x ஸ்கொயர் இருக்குது? இங்கே ஒரு x ஸ்கொயர் இருக்குது. மைனஸ் n into n minus 2 into x ஸ்கொயர் ப்ளஸ் n into இங்கே ஒரு n minus 1 வரும் தானே? n into n minus 1 into n minus 2 into x ஸ்கொயர். ஓகேவா? தென் ப்ராக்கெட் அது மைனஸ் எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்குது? இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது. n into n minus 1 divided by 2 into 4x minus n into n minus 2 2x கான்ஸ்டண்ட்டாக இவங்க எக்ஸ் ஸ்கொயர் அங்கே போயிட்டாங்க. ரிமைனிங் எனக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் யார் இருப்பா? ப்ளஸ் n into n minus 1 divided by 2 into 2 மட்டும் இருப்பாங்க. கரெக்டாக? இப்போ ஓகேவா? e power x வெளியிலே இருக்குது. இப்போ 2 இதை வந்து டினாமினேட்டர் டேர்ம் காமனாக வரணும். அதனால் இங்கே மேலே என்ன பண்ண போகிறேன்? 2வால் மல்டிபிள் பண்ணிவிட்டு எக்ஸ் ஸ்கொயரை வெளில எடுக்க போகிறேன். n into n minus 1 minus 2 n into n minus 2 plus
இங்கே ஆல்ரெடி 2 இருக்குது. n minus 1 into n minus 2 divided எக்ஸ் ஸ்கொயரை வெளில வச்சுட்டு டிவைடட் பை 2ன்னு சொல்லி வச்சுக்கிறேன். 2வையும் காமனாக வெளில அடுத்த ஸ்டெப்பில் எடுத்துக்கலாம். மைனஸ் நெக்ஸ்ட் இங்கே என்ன இருக்குது? 1 2s are 2, 2 2s are 4. மைனஸ் ப்ராக்கெட்குள்ளே தான் மைனஸ் வரும். n into n minus 1 into 2x minus n into n minus 2 into 2x. ஓகேவா? நெக்ஸ்ட்டு கான்ஸ்டண்ட்டாக இந்த 2 2 கேன்சல் ஆகிட்டு n into n minus 1 மட்டும் நமக்கு வருங்க. அடுத்த ஸ்டெப்பில் e பவர் எக்ஸு காமனாக வெளில எடுத்துடலாம். எக்ஸ் ஸ்கொயர் பை 2 காமனாக வெளியில் எடுத்துடலாம். இப்போ உள்ள n மல்டிபிள் பண்ணுறேன். n into n n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 2 into n என்ன வரும்? 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் n into n எனக்கு என்ன கிடைக்கும்? n into n n square minus n n square minus n into n minus 2 அப்படின்னு சொல்லி கிடைக்குமா? மைனஸ் n into n minus 1 into 2x இதையும் உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு? n ஸ்கொயர் மைனஸ் n இதுலேருந்து 2x காமனாக வெளில எடுத்துக்கலாம் இந்த ஸ்டெப்பில். மைனஸ் n ஸ்கொயர் ப்ளஸ் 2nன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இன்ட்டு 2x காமனாக வெளியில் வச்சுக்கிறேன். n ஸ்கொயரும் இந்த n ஸ்கொயரும் இங்கே வெளியில் இருக்கிற மைனஸ் உள்ள வந்துச்சுன்னா n ஸ்கொயரு கேன்சல் ஆகிடும். 2nல ஒரு n போயிடுச்சுன்னா ஒரு n மட்டும்தான் இருக்கும். அடுத்த ஸ்டெப்பில் போட்டுக்கலாம். n ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். அடுத்து இங்கே இ பவர் எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர் காமனாக வெளில எடுத்துக்கலாம். ரிமைனிங் நமக்கு இங்கே என்ன கிடைக்கும்? n ஸ்கொயரும் இந்த n ஸ்கொயர் இது இன்னும் உள்ள மல்டிபிள் பண்ணிடலாம். ஓகே, n ஸ்கொயர் மைனஸ் n மைனஸ் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயர் n இன்ட்டு 2n into n divided by 2 n square cancel ஆகிடும். nல n போயிடுச்சுன்னா வெறும் n மட்டும்தான் இருக்கும். அப்போ வந்துட்டு என்ன கிடைக்கும் நமக்கு? ப்ளஸ் n 2x ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n மட்டும் இருக்கும். n ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 4nக்கு 4n கேன்சல் ஆகிடும். ஒரு 2 மட்டும் ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இங்கே வர 2 போட வந்துட்டேன். n into n minus 1 e பவர் எக்ஸை காமனாக வெளில எடுத்துட்டோம். 2வும் 2வும் கேன்சல் ஆகிடும். அப்போ ரிமைனிங் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் n 2x ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் என்னன்னு கிடைக்கும். இது வந்து நமக்கு என்னவா இருக்குது? LHSக்கு ஈக்குவலாக இருக்கா? இது வந்து RHS சைடு. அப்போது LHSும் RHSும் ஈக்குவல்னு சொல்லிட்டு நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. இங்கே ஏதோ எழுதியிருக்கு, பார்த்துக்காதீங்க. ஓகேவா? புரியுதுங்களா? கன்ஃபியூஸ் ஆகுங்க. கன்ஃபியூஸ் ஆகாமல் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? இதில் நம்ம ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கிறோம். என்ன மிஸ்டேக் அப்படின்னா, இப்போது நம்ம எக்ஸ் ஸ்கொயருக்கு காமனாக வெளில எடுத்தோம்ல, n into n minus 1 தானே எனக்கு எங்கடா இடிக்குதுன்னு சொல்லி பார்த்தா n minus 2 n minus 1 இருக்கும். அப்போது இங்கேயும் n minus 1 n minus 2 இருக்கும். மல்டிபிள் பண்ணக்குள்ளே n minus 1 n minus 2. அப்போது இங்கே நான் மல்டிபிள் பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும்? n in minus 1 n minus 2 இருக்கும். மல்டிபிள் பண்ண அப்படின்னா n ஸ்கொயர் n minus 1 n minus 2 n square minus 2n minus n plus 2ன்னு சொல்லி நமக்கு கிடைக்கும். இந்த ஸ்டெப் மிஸ்டேக் பண்ணிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. அப்போது எனக்கு எல்லாமே கேன்சல் ஆகிட்டு ப்ளஸ் 2 மட்டும் கிடைக்குங்க. ஓகேவா? இந்த ஒரு ஸ்டெப்பில் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன், அதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. புரியுதாங்க? ஒரு சின்ன இடத்துல போயிடுச்சுனாலும் சம்மு போயிருங்க, பார்த்து போடுங்க.